பதவி இருந்தா 10 பேரு, காசுக்காக 100 பேரு. ஏங்க, ஒருத்தன் அவன்கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டு ஒரு 100 பேரை வெள்ளையும் சொல்லையுமா கூப்பிட்டுக்கிட்டு அவன் காரில் வரவும், இவங்க என்னவோ இது என்ன ராணி தேனியை மொய்க்கும் தேனி போல அப்படி அந்த காரை சுற்றி மொய்க்கிறதும், மாலை போடுறதும், அப்படி பண்ணுறதும், அப்படி ஒரு 10 பேர் பிடிச்சி தூக்கி கொண்டாடுறதுமா தலைவனாங்க. தலைவன்னா தனக்கு இணையாக சீடர்களை, தொண்டர்களை அறிவாளியாக மாற்ற வேண்டும். ஆனால் அப்படி எந்த அரசியல்வாதியாவது இப்படி ஒரு பிம்பத்தை தேர்தல் நேரங்களில் கட்டமைக்கிறார்கள். எங்கெல்லாம் ஒரு ஹீரோ பில்டப்பு பிஜிஎம் வருதோ அதை போட்டுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான அந்த கிளிப்ஸை கரெக்டாக அந்த வேட்டிங்ஸை ஏற்ற மாதிரி கொண்டு வராங்க. ரசிக்கும்படியான மேஜிக்கை அந்த மியூசிக் பண்ணுது. நீங்கள் ஏதாவது ஒரு ரீல் ரொம்ப பில்டப் பண்ணி மிகப்பெரிய ஒரு குறுநில மன்னனாக பாவிப்பார் என்றால், முதலமைச்சர் பாவிக்கிறதுல என்னங்க தப்பு? ஒரு பிரதமர் பாவிச்சுக்கிறதுல என்ன தப்பு உண்டா இல்லையா? அதுதான். இந்த ஏரியாவில் நான் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன்னா இந்த ஏரியாவுக்கு நான் ராஜா அப்படின்னு அவரே நினச்சிக்கிடுவார் போல இருக்கு. இந்த ஏரியாவினுடைய மக்களுடைய பிரதிநிதி, அதை முன்னெடுத்து கொண்டு போய் அந்த மக்கள் சபையில், ராஜ்யசபையில், சட்டமன்றத்தில் இவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு நபரை அங்கு முன் நிறுத்துவது, அவ்வளவுதாங்க. இந்த மாயைகளில் சிக்கி, அதாவது அங்கே பாருங்கள், அவரை சுற்றி ஒரு 100 பேர் வெள்ளையும் சொல்லையுமா இருக்காங்க, தலைவான்னு கொண்டாடுறாங்க. இவர் மிக மகிழ்ச்சி களிப்பில் அப்படி பொங்குறாரு, சிரிக்கிறாரு. அவர் சிரித்தா என்னங்க? நம்ம வாழ்க்கையில் எப்போது சிரிக்க முடியுதா? அதிகார பகிர்வு, அனைத்தையும் சமமாக பேணக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை திறன் மிக்க, ஆன்மீக அறிவியல் அறிவு கொண்ட தலைவர்களை மட்டுமே தேர்ந்தெடுங்கள். அவர்களை பார்த்து ஓட்டு போடுங்கள். அல்லது இதை ஒரு தொழிலாக பாவித்து கொண்டு பிஸ்னஸ் பார்ட்னராக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள். கொள்கை கூட்டணியா, தொழில் கூட்டணியா, அல்லது வேறு வழி இல்லாமல் நிர்பந்த கூட்டணியா என்பதையெல்லாம் கவனித்து பார்த்து, பவர் டிவியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டுமே வைத்து, அல்லது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விடயங்களை வைத்து மட்டுமே நீங்கள் உங்களுடைய ஓட்டு உரிமையை செலுத்தக்கூடாது. உங்கள் மனதை தொடுபவர்கள் அவர்கள் அந்த யுக்திகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். உங்கள் மனதை தொட்டவர், அல்லது உங்களோடு உங்கள் ஜாதி குலத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்டவர், இப்படி ஏதாவது ஒன்றில் நீங்கள் சிக்கி விடுவீர்கள். அப்படி மனம் சிக்க வைக்கப்பட்டுத்தான் ஓட்டு போடுவார்கள் இல்லையா? நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய பாமர மக்களை கவர் பண்ணுமாக அதையும் செய்வாங்க. அதையும் வேட்பாளர்கள் மிக கவனமாக பல்வேறு யுக்திகளில், பல்வேறு மீடியா வழிகளில் நம்மை தொட்டுக்கொண்டே இருப்பார்கள். அது வரக்கூடிய 15 தினங்களுக்கு மிக அதிகம் ப்ளே பண்ண போகிறோம், ஷூட் பண்ண போகிறோம், எடிட் பண்ண போகிறோம். அந்த 40 செகண்டுக்கு மற்றவங்களை கவர்ற மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம். இது எங்களுடைய தொழில். நீங்களாக முடிவெடுங்கள். உங்கள் ஏரியாவுக்கு ஒரு மனிதர் பிடிபடுவார், உங்கள் பகுதியை சார்ந்து ஒரு மனிதர் பிடிபடுவார். அவருடைய பல்வேறு தோற்றங்கள், பல்வேறு பேச்சுக்கள் அனைத்தையும் நீங்கள் கவனித்து அவருக்கு உங்களுக்கு மிக விருப்பப்படுபவருக்கு மற்றவர்கள் இன்னும் 4 பேர் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கணிச்சிட்டு ஓட்டு போடுங்க. தயவுசெய்து ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இந்த ஓட்டு போடாமல் இருக்கக்கூடியவங்க 100க்கு 30 பேர் இருக்கீங்க. இந்த 30 பேரையும் நெருக்கி பிடிக்கிற மாதிரியான சூழல்களை
ஆள்பவர்களும் சரி, ஆளத் துடிப்பவர்களும் சரி கணக்கிலேயே கொள்வதில்லை. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம். ஓட்டு போடுறவங்கள பிடிக்கிறதும் கஷ்டம், அந்த தக்க வைக்கிறதும் கஷ்டம். அதைத்தான் நம்ம ஒரு வருஷமாக தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வருஷமாக தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்து அது நடந்து புளித்து போய் சீக்கிரம் முடித்தா தேவையில்லைங்கிற மாதிரி இப்போ கடைசி ஒரு 20 டேஸ்க்கு வந்திருக்கிறோம். இந்த 20 நாளும் உங்களை நாங்கள் மீடியா வழியாக வந்து தொந்தரவு செய்வோம். அந்த தொந்தரவுகளை இனிய அன்பு தொல்லையாக பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டுகிறோம். பாவூர் டிவி தொடர்ந்து பாருங்கள். பாவூர் டிவி உண்மையை சொல்லும். நன்றி.